இன்றைக்கி எதுவுமே வேலை இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் ரொட்டேட்டர் வேலை தான் ப்ரோ இருக்குது. அதை தான் ஓட்ட போகிறோம். சரி, அது நான் ஓட்டி தான் ஓட்ட போகிறோம். யாரும் வரல. ஸோ அதனால் நாம்ளே போய் ஓட்டிட்டு வந்துடலாம். இங்கேயா இருக்கணும். பண்ணாத இது வேறு மாதிரி ஈன்னு பேனர் சிம்பிள் வந்துட்டு இருக்குது. டேஸ்லும் ட்ரை கேண்டிஸில் தான் இருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் வரும். ஒன்றும் பெருசாக வராது. போய் ஓட்டிட்டு வருவோம். ஓகேம்மா, 1/4 மணி நேரம் தான் வரும். தூரமாலாம் இல்லை, இங்கே பக்கத்தில் தான். தூரமாக இருந்தால் அந்த 1/4 மணி நேரம் போகிறது டீசலில் கூட கட்டுப்படி ஆகாது. ஆடு பிடிச்சி ஓட்டங்காட்டியும் போதும் போதும் ஆகி ஈரம் போடுறதான். இதில் வேறு லைன் வேறு ஒன்று மாட்டு. இது போய் காட்டுக்காரர் பாருங்களேன், இந்த வீட்டுக்காரிக்கு இப்போ தான் விதைக்கிறாங்க. வயல் தான் ஏற்கனவே ஓட்டணும்ல, அதுதான் வேச்சியாச்சா இன்னும் மட்டுமா விதைக்கிறது. ஓகே நம்ம இப்போ ஓட்டுற கியர் பேட்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ தேர்டு, ஒரு 1300 RPM போதும். இது ஏற்கனவே ஓட்டி போட்ட காடு தான். இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி ஓட்டி போட்டது. மண் பதமாக தான் இருக்குது. சோளம் வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு வேறு ஹெச்டி மிஷினா, அதனால் அழுத்தி ஓட்டினோம்னா ஊறப்பட்ட டெப்த் இறங்குன்றோம். ஸோ அதனால் லோத்தேடில் ஓட்டினோம்னா வச்சுக்காங்க, வண்டி லோட் ஆகிறது தெரியாது. சரி, லோட் ஆகிறது தெரிஞ்சதுன்னா அப்படியே லைட்டாக தூக்கி பிடிச்சிக்கலாம். அதுக்கோசரம் தான் லோத்தேடில் ஓட்டுறது. ஃபஸ்ட்டு ரொட்டேட்டர் தூக்கிக்கணும். கொஞ்சமாக தூக்குனா நோட்டில் பண்ண தேவையில்ல. மேக்ஸிமம் லோ செகண்டெல்லாம் ஓட்டினோம்னா நோட்டில் பண்ணிடுவோம் ரொட்டேட்டரை. ஏன்னா நோட்டில் பண்ணலாம் வச்சுக்காங்க, கொஞ்சம் ஹைட்டான இடத்துலலாம் தூக்கணும்னா ரொட்டேட்டர் வந்து கடை ஜாயிண்ட் அடிக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ரிவர்ஸ் பண்ணும்போது நல்ல பையனாக ரொட்டேட்டரை நோட்டில் பண்ணி விட்டு போனோம்னா ஜாயிண்ட்டுக்கு அனர்த்தம் இல்லை, இல்லைன்னா பிரச்சனை. என்ன ஒரு செகண்டு இது சேர்த்து இப்படி விட்டோம்னா அது கல்லுன்னு போயிடும். அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு தூக்கணும்னா வேலை முடிஞ்சுதா. எவ்வளோ நேரம் தூக்கினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஏற்கனவே 3வது கியரு. அது இப்போ கிரீப்பர் கியருங்கிறீங்கள, கிரீப்பர் பாருங்க, இது லோவா ரெண்டு பாட்டா கிரீப்பர் வண்டி போகிற கிரீப்பர் 3. அந்த கீழே இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தட்டுக்காடு ஓட்டணும்ல, அது வந்து கிரீப்பர் 5ல் ஓட்டணும் ப்ரோ. பாரு எல்லாம் தட்டு கிட்டாலாம் சுத்தமாக கம்ப்ளீட்டாக செத்து போச்சு. தெரியுதா? இது மட்டும் சோளம் விதைக்கிறாங்களாம், அதுக்கு தான் ஓட்டுனாங்களாம். பார்ப்போம், மிஞ்சி போனால் ஒரு 5 to 20 நிமிஷம் வரும் அதிகபட்சம். நாளைக்கு வீடியோவும் எதுவும் இல்லையா? சரி, எல்லாம் இறந்த வீடியோலாம் போட்டு ஏன்னா வார விட்டுறதா? ஏன் ஓட்டுனா வெட்டி கட்டுறதுக்கு நல்லா இருக்காது? ஓரம் வாக்கியா போடுறாராம், அதுக்குதான் சொன்ன ஓரமா ஓட்டுறேன். ஏக்கா எதுக்கா நல்லா வச்சிருக்கிறேன், மருந்து ஊற்றி கொண்டு போடு. ஓரமாக ஓட்டினா மம்டியில் வெட்டி கட்டுறதுலாம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு காட்டுக்காரரு ஓரம் விட்டு போனாங்க. அந்த காட்டுக்காரக்கா அவருக்கு என்ன வேலை, நீ ஓட்டு செஞ்சு அப்படின்னு. ஒட்டாடுற பொறுத்தவரை மூளை முடுக்கு எடுத்துக்கிட்டா பாட்டை கிட்டு கெடுக்கிறதுன்னா அப்படியே மாதிரி ஓட்டலாம். மூளை முடுக்கு எடுக்கிறது தான் மேட்ரு. ஒரு சுத்த கஷ்டப்பட்டு எடுத்துட்டா அப்புறமேட்டு வேலையே இல்லை, அப்படியே விட்டா பாட்டில் பூவாட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நானும் அதை இந்த தடவை தூக்கிடுவேன். ஏன்னா இல்லைன்னா சோளம் ரொம்ப ஆழமாக போயிடும். இது ஒரு பிரச்சனை. இதே வண்டி பாருங்கள், RPM மொத்தம் ஒரு 3/4 RPM ட்ராப் ஆயிடுச்சு. ஏற்கனவே இப்போ ஓட்டி போட்டு ஒரு 4 நாள் தான் ப்ரோ இருக்கும். இந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன், இல்லை இந்த வெயில் ஓட்டினதை நம்ம வீடியோ எடுக்கல ப்ரோ. அந்த கீழே சோளக்காடு ஓட்டுறதுக்கு தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன். டிரைவர் இன்னைக்கு யாரும் வரல ப்ரோ, வேலை எதுவும் இல்லையா, அதனால் டிரைவர் யாருக்கும் வேலை இல்லைன்ட்டேன். சரி, நம்மகிட்டயும் வீடியோ இல்லையே, சரி நாமனாச்சும் ஒரு வயலில் போய் ஓட்டுவோம். உங்களுக்கே தெரியும், ஒரு ஆள் வீடியோ எடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டப்படும் தெரியும். சரி, ஏன் விடணும், இன்னைக்கு நாம் என்ன வேலை செஞ்சேங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம எடுத்து போடுவோம். நான் ரொட்டாட்டர் ஓட்டுறத பாருங்கள், நீங்கள் எப்படி உங்கள் ஏரியாவில் ஓட்டுறீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவர் சொன்னதுனால நான் பிரேக் அடித்து இழுப்பேன். இந்த இடம் டர்னு எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? பிரேக் அடித்து இழுத்தா தான் இது மாதிரி தெரியும். பாருங்களா, பாட்டமாக தெரிஞ்சால் இப்படிலாம் வரவே வராது. இது பிரேக் அடித்து இழுத்ததுனால தான் அந்த இடத்துல புளியாக விழுந்து போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ரொட்டேட்டர் ஆடிக்கிட்டு ஓடுங்கிறாங்கல்ல, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அது வந்து பாருங்க ஆடும். ஏன் ரொட்டேட்டர் ஆடுதா? ரொட்டேட்டர் ஆடுது, இந்த ஒன் சைடாக போகுது, இதெல்லாம் வண்டியிலுமே நடக்கும். ஏன்னா மண் எந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த பக்கம் தான் ரொட்டேட்டர் தள்ளிட்டு போகும். ஓகேவா? அதனால் வண்டியில் கம்ப்ளைண்ட் இருக்குமா, ரொட்டேட்டரில் கம்ப்ளைண்ட் இருக்குமான்னு நினைக்காதீங்க. எந்த வண்டியில் மாட்டினீங்கனாலும், எந்த கம்பெனி ரொட்டேட்டர் மாட்டினீங்கனாலும், எந்த பக்கம் வீக்காக இருக்குதோ, மண் போதன்னு கிடக்குதோ அந்த பக்கம் ரொட்டேட்டர் வந்து ஆல்ரெடி சேர்த்து தான் போகும். டேஸில் வேறு சுத்தமாக ட்ரையு. இப்போ தான் ஒரு சிக்னல் கொடுத்துருக்குது, அதனாடி ஓட்டிகிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தி போடணும். சுத்தமாக ட்ரையாக ஒரு கண்டிஷன். 1/4 மணி நேரத்தையும் ஓடிட்டு நல்ல பையனாக வீட்டுக்கு போயிடுவோமான்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து வீட்டுக்கு போகிற வரலாம் ஷூட் பண்ண போகிறோம். ஓகேப்பா, இந்த ஒரு சுற்று தான் இருக்குது. இப்போ வந்து அந்த பக்கம் ஓரத்தில் 2 சுற்று வரும். அதுக்கு என்ன பண்ணோம்னா உள்ளேயே ஓட்டி விட்டுறக்கூடாது. இப்போ ஓரத்தில் 2 சுற்று வரதுனால இப்போ வந்து ஓர சுற்று தான் எடுக்கணும். இதான் எனக்கு தெரிஞ்சது.
ஒவ்வொரு சைடு எப்படி நீங்கள் ஓட்டுறீங்களோ தெரியல. ஆனால் நாங்கள் ஓட்டுறத வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓரம் முதல்ல வந்து எடுத்து உள்ளே எடுத்தோம்னா ஓரம் வந்து டேப்பராக போகாது, மட்டமாக இருக்கும். கையில் பார்த்தா தண்ணி பாயிலிருந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படிதான் நான் ஓட்டுவேன். பொழுது வேறு இறங்க பொழுதாச்சு. வேஸ்ட் போட்டு 2 3 எடுத்தால் வேற ஒரே சீட்டு கரெக்டாக 5 நிமிஷம் ஓடுதுன்னு இருக்கும். சரி, நீங்க 2 3 ஏக்கரா இருக்குது, அதனால் 10 நிமிஷம் கூப்பிட்டாலும் வந்து தான் ஓட்டி ஆகணும், 5 நிமிஷம் கூப்பிட்டாலும் வந்து ஓட்டி தான் ஆகணும் ப்ரோ. வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள். இது மாதிரி நீங்களும் நிறையா அனுபவிச்சுருப்பீங்க. இந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஓட்டுற காடும் புதுசாக கூப்பிட்டா போட மாட்டேங்க. ஆனால் வாமல் பார்த்து கூப்பிட்டா போயிட்டானா ஆகும். இது எல்லாத்துக்கும் இந்த கட்டுப்பாடு தான். ஏன்னா வேறு பார்ட்டி வந்துட்டாங்கன்னா டீசல் வேறு கம்மியாக இருக்குதான். சிக்னல் வருது, சத்தம் கேட்குதா உங்களுக்கு? கரெக்டாக 5 லிட்டர் டீசல் இருக்கும்போது சிக்னல் வரும். ஓரணா போயிருமா? சொட்ட விழுந்துருமே நடுவில். ஒரே நிதாக போடாங்கிறது அப்படி போனால் சொட்டை விழுந்து போயிருமா? ஒரு சுற்றில் என்னென்ன வந்துட போகுது எனக்கு பெரிய ஏக்கரா கணக்கு வயலானா ஓடுது அப்படின்னு. இறங்குறத ஒரு சுற்று தான், இதில் வேறு அப்படியே போட வேண்டிய அப்படிங்கிறாரு. எனக்கு மட்டும் என்ன டீசல் வேறு ட்ரை ஆகி போயிடும். டீசல் சுத்தமாக இல்லை. சரி, ஒரு 1/4 மணி நேரம் தானே இருக்கிற டீசல் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். சுகராக இருந்தால் பிடிக்கலாம், இல்லைன்னா அது எப்படி பிடிக்கிறது? அந்த பக்கம் இந்த பக்கம் காடு கடந்தால் எப்படி பிடிக்கிறது? இதே பாருங்கள், இந்த நெட்டு கடைச்சிட்டு ரொம்ப சுகராக பிடிச்சாதான் 2 எண்ணெயும் எடுக்கும், இல்லைன்னா 2 எண்ணெய் கண்டிப்பாக எடுக்காது. இது மாதிரி சுகராக பிடிக்கிறதுல தான் வந்து சொட்டை விழுந்து போயிடுறது. ஆனால் அதை காட்டுக்காரருக்கு சொன்னால் புரியாது. பரவாயில்ல, நின்றுட்டு போகுது ஓட்டுங்கிறாரு. அவ்வளோதான். நம்ம கரெக்டாக மணி என்ன ஆகுது? கரெக்டாக 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷம் இவ்வளோ பெரிய வயலில் ஓட்டி முடிச்சிட்டோம். ஒருத்தர் சொல்லுங்க ப்ரோ, நான் 10 நிமிஷத்தில் கூட ஓட்டுவேன், ஒரு 5 நிமிஷம் கூட வரலன்னா இங்கே வந்ததே வேஸ்ட்டு ப்ரோ. கணக்கு போட்டு பாருங்க, எனக்கு ஒரு 350 ரூபா கிடைக்கும். டீசல் வந்து ஓட்டுனது வந்தது பிடிச்சது நட்டம் தான். என்ன உண்டனு காடு ஓட்டுறதுனால அதில் ஈக்குவல் பண்ணிட்டு இதில் நட்டம் ஆனாலும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகேப்பா, வந்து நம்ம அப்படியே கிளம்ப வேண்டாம். அவ்வளோதானா? காலையில் வரேன். காலையில் வர நேரமா? காலையில் ஓட்டி வரேன். அதே மாதிரி காட்டை விட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து ரொட்டேட்டர் தூக்கியாங்க. தூக்கி சரி மோட்டரில் பண்ணிவிட்டு அப்படியே வெறுவண்டி ஓட்டிகிட்டு போங்க. வெறுவண்டியை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா எப்படி சொல்கிறது, அப்படியே அந்த புளி வந்து தெரியாதுன்னு வச்சுக்காங்களேன். மேடாவாது பள்ளம் மூளை காட்டுக்காரருக்கு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கணக்கு பண்ணிக்கலாம் விற்கல. அதான் கையை நேரம் போயிட்டு வந்து பாடுகார ஓட்டுறேன். காலையில் வரணும். சரி விட, அது ஒரு செல்ஃபு. காலையில் வரேன் செல்ஃபு. 7 நாளாக கூப்பிட்டு போனால் இன்றைக்கி தான் ஓட்டிக்கிறான். 7 நாளாக அங்கே சும்மா தான் இருந்தேன், சேலம் போயிட்டு. அதனால தான் வரல. பசங்க இருந்தால் கூட வர சொல்லியிருப்பேன். சரிண்ணா. சரி, ஏன்னா ஒயர் ஒன்று எடுக்குது ப்ரோ, டாப்லேயே மாட்டுற மாதிரி போயிருப்பான்.
இதுக்கு நம்ம வந்து போயிடும் போகலாமா? ஓகே நண்பா. என்னங்கன்னா இவ்வளோ ஷார்ட்டாக போடுறீங்க வீடியோன்னு சொல்லாதீங்க. ஓட்டுறதே 1/4 மணி நேரம். நீங்களே நினச்சி பாருங்க. அதுலேயும் கட்டிங் வேறு பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகே நண்பா, இன்றைக்கு வீடியோ ஓவர். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் டேக்கர். இதில் பாருங்கள், ஒரு அக்கா மாடு பிடிச்சிட்டு போகுது. நம்ம வண்டி கண்டதே மாடு எப்படி நடந்து ஊரை கூட தாண்டி வெளியே வரங்காட்டி போதும்னு ஆயிருந்தா ஏதோ டிராஃபிக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் டேக்கர். எடுத்த இடத்துக்கு வந்துட்டோம்.